இப்போது உடலுறவு குறைபாடு இருக்குல்ல, தாம்பத்திய குறைபாடு. தாம்பத்திய குறைபாடு வந்து அது ஒரு வேலை. தாம்பத்தியம் உடலுறவு என்பது ஒரு வேலை. அப்போ அந்த வேலையில் வந்து ஒருத்தர் சரியாக செய்ய மாட்டேன்றாரு. அவருக்கு வந்து விந்து சீக்கிரமாக வந்துடுது, அல்லது வரவே மாட்டேங்குது, அல்லது விரைப்புத்தன்மை வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன என்ன காரணமாக இருக்கும்? அது ஒரு வேலைங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு வேலை. அப்போ அந்த வேலை பிடிச்சிருந்தா, ஒரு வேலை நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வேலையை ஆர்வமாக செய்வாங்க. ஆர்வமாக செய்யும்போது அந்த வேலையில் அவருக்கு ஒன்றுமே தெரிலனா கூட, ஆரம்பத்தில் ஒன்றும் தெரில, நிறைய அவர் சரியாகவே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படி இருந்தால் கூட, அவருக்கு அந்த வேலை பிடிச்சிருந்ததுன்னா, அவருக்கு அந்த வேலை மேலே ஒரு அடங்காத ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா, அப்புறம் அவருடைய குறைபாடுகள் எல்லாமே நீங்கிடும். அவர் அந்த வேலை அவருக்கு செய்ய தெரிலனாலும் போக கற்றுப்பார். வேறு வழியே இல்லை, கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது அந்த வேலை. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பிடிச்சிருந்ததுன்னா அவருக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு அவர் என்னென்ன தப்பு பண்ணாரோ எல்லாத்தையுமே திருத்திப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு அந்த வேலை தெரியலை, அதே நேரத்தில் அவருக்கு அந்த வேலையும் பிடிக்கலை. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆர்வமே இருக்காது. அவருக்கு அந்த வேலையும் தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த வேலையும் பிடிக்க மாட்டேங்குது. அவருக்கு அதனால் ஆர்வமும் அவருக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் அந்த வேலையை கற்றுக்கிடவே மாட்டார். அந்த வேலையை அவர் திறமையாக செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம வந்து குறைபாடுகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். நமக்கு அந்த வேலை பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த ஆர்வமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வேலையை செய்வதற்கு நம்மக்கிட்ட வந்து தெரியலைன்னா கூட பரவாயில்ல, குறைபாடுகள் இருந்தால் கூட பரவாயில்ல, அது தானாக சரியாயிடும். ஏன்னா காரணம் அந்த ஆர்வத்துக்கு காரணம் என்ன, பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுபோல் தான் ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தாம்பத்திய குறைபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த குறைபாடுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை சரி செய்வதற்கான மருந்துங்கிறது என்ன தெரியுமா? அது போய் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிடாதீங்க. மருத்துவர்கிட்ட ஒரு கணவனுக்கு மனைவியை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அப்போ வந்து அந்த மனைவி மேலே அவனுக்கு ஒரு அடங்காத ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தின் காரணமாக அவன் அடிக்கடி உடலுறவில் ஈடுபடுவதில் குறியாக இருப்பான். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவனுக்கு என்ன குறைபாடு இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னா அவனுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு. அந்த உடலுறவு என்பது ஒரு வேலையாக பாருங்கள். அந்த வேலை வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கணும்னா, ஒரு ஆணுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கணும்னா அவனுடைய மனைவி அவனுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த மனைவிக்கு அந்த கணவனை பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த வேலையை ஆர்வமாக செய்யும்போது அவனுக்கு அந்த வேலை ஆரம்பத்தில் தெரியலைன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு நிறைய குறைபாடுகள் இருந்தால் கூட பரவாயில்ல, உடலுறவில் ஈடுபடுவதில் நிறைய குறைபாடுகள் இருந்தால் கூட அவனுக்கு அந்த வேலை பிடிச்சிருந்ததுன்னா அந்த வேலையை செய்வதற்கான ஆர்வம் இருக்குது பாருங்கள். உடலுறவு என்கிற வேலையை செய்வதற்கான ஆர்வம் இருக்குது பாருங்கள். அந்த ஆர்வமே அவனிடம் உள்ள அனைத்து தவறுகளையும் குறைபாடுகளையும் சரி செய்துவிடும். அப்போ அந்த வேலை பிடிக்கணும்னா முதல்ல அவனுக்கு அந்த மனைவி பிடிக்கணும். மனைவி அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு அந்த உடலுறவு என்கிற அந்த வேலையை செய்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பான். ஆர்வமாக இருக்கும்போது அவனுக்கிட்ட இருக்கிற அந்த உடலுறவில் ஈடுபடுவதில் உள்ள குறைபாடுகள், தவறுகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு விடும். அதனால் மருந்துங்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஆண்மை குறைபாடு, உடலுறவில் ஈடுபடுவதில் உள்ள குறைபாடு, இதுக்கெல்லாம் மருந்துங்கிறது என்னென்னா, அந்த வேலை பிடிக்கிற மாதிரி மாற்றணும். முதல்ல பிடித்தவர்களை கல்யாணம் பண்ணிக்கணும். பிடிச்சவங்களோட உடலுறவு வச்சுக்கணும். பிடிக்காதவங்ககிட்ட உடலுறவு வச்சு கடைசியில் எல்லா குறைபாடும், அந்த ஆர்வமே வராது. அந்த வேலை செய்கிறதுக்கான ஆர்வமே வராது. ஆர்வமே இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையில் எந்த முன்னேற்றமும் அதில் இருக்காது. பிடிக்காமல் ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையில் வேலையை செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்காது. அப்புறம் ஏதாவது அப்பப்போ வேலையை செய்வாங்களா, அப்போ அது குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ நம்மக்கிட்ட தான் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குறைபாடு இங்கே என்ன இருக்குன்னா, உங்களுக்கு பிடித்தவர்களை திருமணம் செய்ய வேண்டும். அப்போ அந்த உடலுறவு என்கிற ஆர்வத்தை ஆர்வமாக செய்யும்போது அதில் என்ன தப்பு இருந்தாலும் சரி செய்யப்பட்டுவிடும். இதில் இன்னொரு விஷயம், பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அப்படி இருந்தும் அவங்களுக்கு குறைபாடு வருது. ஏன்னா செய்யக்கூடாத வேலைகளை செய்யக்கூடாது. உடலுறவில் செய்யக்கூடாத வேலைகளை செய்யக்கூடாது. எதுனா சுய அன்பு பண்ணுறது. ஒரு மனைவியும் கணவனும் ரொம்ப பிடிச்சி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தாம்பத்திய குறைபாடுகள் வருது, ஒரு கணவனுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செய்யக்கூடாத வேலைகளை செய்வாங்க. சுய அன்பம் பண்ணுறது. அப்புறம் வந்து ஒரு ஆணுக்கு அந்த மனைவி என்ன பண்ணுவா, தன் கையால் ஆண் உறுப்பை, அந்த கணவனின் ஆண் உறுப்பை பிடிச்சி சுய அன்பம் செய்வது போல் செய்து அவனுக்கு இன்பத்தை அளிப்பது. இதெல்லாம் பண்ணவே கூடாத விஷயம். சுய அன்பங்கிறது வந்து அவனும் பண்ணக்கூடாது, அவனுடைய ஆண்குறியை பிடிச்சி அவன் மனைவியும் பண்ணிவிடக்கூடாது. அதுபோல் ஒரு கணவன் என்ன பண்ணணும், தனது மனைவியோட பிறப்புறுப்பு கூட கையை விட்டு அவளுக்கு அந்த இன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. கை விரல்களை விட்டு அவள் தனக்கு தானே எப்படி சுய இன்பம் பண்ணிக்கோளோ அதுபோன்று இவன் வந்து தனது மனைவிக்கு பண்ணிவிடக்கூடாது.
இந்த சுய இன்பங்கிறது அங்கே வரவே கூடாது. வந்துச்சுன்னா என்ன தான் உங்களுக்குள்ளே பிடிச்சிருந்தாலும், உங்களுக்கு இடையில் அடங்காத ஆர்வம் இருந்தாலும் நாளடைவில் அந்த குறைபாடு ஏற்பட்டுரும். உங்களுக்கு ஒரு வண்டி பிடிச்சிருக்கலாம், ஒரு பைக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அதுக்காக வந்து அந்த வண்டி மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம், எப்போவும் அந்த வண்டியை ஓட்டி பார்க்கணும்னு ஆசை இருக்கலாம். அதுக்காக வந்து வேகமாக போனீங்கன்னா ஆக்சிடெண்ட் தான் ஆகும். பாதுகாப்பாக ஓட்டுற வரைக்கும் தான் அந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வண்டியை பத்திரமா பாதுகாக்க முடியும், திறமையாக ஓட்ட முடியும். சும்மா ஆர்வம் இருக்குங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு ஓட்டினீங்கன்னா விபத்து தான் ஏற்படும். அதுபோல் உடலுறவில் செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது. சுய இன்பங்கிறது செய்யவே கூடாது. அது மாதிரி ஒரு கணவன் தனது மனைவிக்கு சுய இன்பம் செய்வது போல் ஒரு மனைவியின் பிறப்புறுப்புக்குள் விரலை விட்டு குடைகிறது, அந்த கிளிட்டோரிஸை தூண்டி விட்டு நாக்கால் தூண்டலாம், வாயால் தூண்டலாம். வாய்வழி புணர்ச்சி அங்கே அனுமதிக்கப்பட்டது. எல்லா உயிரினமும் பாருங்கள் வாயால் தான் அன்பை வெளிப்படுத்தும். நமக்கு கைகள் வந்து நாம் வந்து செயற்கையாக கைகளுடைய செயல்பாடு என்பது நமக்கு செயற்கையானது. அதனால தான் நம்ம மனிதர்களாக மாறுவதற்கு இந்த கைகளின் செயல்பாடு தான் காரணம். கைகளுடைய செயல்பாடு தான் மனித சிந்தனைக்கே காரணம். மனிதர்கள் சிந்திப்பதற்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் இந்த கைகளுடைய செயல்பாடு தான் காரணம். பிற உயிரினங்களுக்கு இப்படி ஒரு செயல்பாடு கிடையாது. பெரும்பாலான உயிரினங்களுக்கு, குரங்குகளுக்கு உண்டு. அதனால தான் அவைகள் வந்து மனித சிந்தனைகளோடு மனித வாழ்க்கை முறையோடு கொஞ்சம் பொருந்தி போகிற மாதிரி இருக்கும். அவைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிற உயிரினங்களுக்கு ஒரு ஆடுக்கோ மாட்டுக்கோ மனித கைகளை போன்று செயல் அதோடைய கால்களுக்கு கிடையாது. அதனால் வந்து கைகளை நமக்கு இப்படி ஒரு திறன் இருக்குது அப்படின்னா, இந்த கைகளை வச்சு நாம் என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணுங்கிற கட்டுப்பாடு இருக்குது. கைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. திருடக்கூடாது, மற்றவங்கள அந்த கையை வச்சு அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கண்ணை குத்தக்கூடாது, இந்த கைவிரல்களை கொண்டு மற்றவங்க கண்ணை குத்தக்கூடாது, நம்ம கண்ணையும் நம்ம குத்தக்கூடாது. இப்படி கைகளை வச்சு நம்ம செய்யக்கூடாத விஷயங்களில் சுய இன்பம் செய்யக்கூடாது. இந்த கைகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல. அதுபோல் சுய இன்பம் செய்யக்கூடாது. அதுபோல் நம்ம கைவிரலில் ஒரு கணவன் தனது கைவிரலில் கொண்டு ஒரு மனைவியின் பிறப்புறுப்புக்குள்ளே விட்டு குடைகிறது, தடவுறது, கிளிட்டோரிஸை தூண்டி விடுறது, விரல் அதன் மூலம் அவளுக்கு இன்பத்தை ஏற்படுத்துவது. அதுபோல் ஒரு மனைவி தனது கைவிரல்களை கொண்டு தனது கணவனின் ஆணுறுப்பை பிடிச்சி குலுக்குவது, சுய இன்பம் செய்து விடுவது, இதெல்லாம் பண்ணாக்கா உணர்ச்சிகள் கெட்டு போயிடும். ஒரு இன்பம் தனக்கு எப்படி கிடைக்கிறது என்பது தான் இங்கே முக்கியம். ஒரு 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 காம இன்பம் என்பது ஒரு மனைவிக்கோ கணவனுக்கோ எப்படி கிடைக்கிறது? ஒரு காம இன்பம் என்பது தனது கணவனின் ஆணுறுப்பு மூலமாக அந்த மனைவிக்கு கிடைக்க வேண்டும். உடலுறவில் ஈடுபடும் போது, புணர்ச்சியில் ஈடுபடும் போது ஒரு தனது கணவனின் ஆணுறுப்பை தனது பெண்ணுறுப்புக்குள் நுழைத்து அந்த இன்பத்தை அவள் அதுதான் இயற்கையான இன்பம். அந்த இன்பத்துக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்போ இன்பங்கிறது இப்போது எதுக்காக விரலை விடக்கூடாது அப்படின்னா, எதுக்காக குறியை பொருத்தி தான், குறியை உள்ள விட்டு தான் உடலுறவு வச்சுக்கணும். விரலை விட்டு தூண்டக்கூடாது. அந்த செயற்கையாக காம உணர்ச்சியை தூண்டக்கூடாது, குடையக்கூடாது. அதுபோல் ஒரு மனைவி தனது கணவனின் ஆணுறுப்பை பிடிச்சி குலுக்கக்கூடாது. ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல்ல இனப்பெருக்கம் எதற்காக? உடலுறவு என்பது எதற்காக? இனத்தை பெருக்குவதற்காகத்தான். இனத்தை பெருக்கும்போது அதில் ஒரு இன்பம் கிடைக்கிறது, அவ்வளோதான். இன்பத்திற்காக உடலுறவு அல்ல, இனப்பெருக்கத்திற்காக தான் அந்த உடலுறவு. இனப்பெருக்கத்திற்காக உடலுறவில் ஈடுபடும் போது அது ஒரு இன்பத்தை தருகிறது, அவ்வளோதான். நம்ம உயிர் வாழ்வதற்காக தான் சாப்பாடு. அதுக்காக நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாடு கொஞ்சம் இன்பமாக இருக்கிறது. உணவு என்பது இன்பமாக இருக்கிறது. இன்பத்துக்காக, சுவைக்காகவா சாப்பாடு? அப்படி கிடையாது. உயிர் வாழ்வதற்காக தான் அந்த உணவு. உயிர் வாழ்வதற்காக நம்ம உணவை சாப்பிடுகிறோம். அந்த உணவு நமக்கு சுவையாக இருக்கிறது. உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்கான நமக்கு கிடைக்கிற ஒரு ஊக்கம். இல்லைன்னா வெறும் உயிர் வாழ்வதற்காக தான் அந்த உணவில் ஒரு சுவையுமே கிடையாது அப்படின்னா நாம் அதை சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற அதனால தான் அதில் கொஞ்சம் சுவையை கொடுத்து நீ சாப்பிடு. அப்போ நம்ம சுவைக்காகவும் சாப்பிடுவோம், உயிர் வாழ்வதற்காகவும் நம்ம சாப்பிடுவோம். சுவையே இல்லாத உணவை உயிர் வாழ்வதற்காக யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இப்போ இனப்பெருக்கத்திற்காக தான் நம்ம உடலுறவு அப்படின்னா, இனப்பெருக்கத்துக்காகத்தான். இன்பம் எதுவுமே இல்லாமல் வெறும் இனப்பெருக்கத்திற்காகவே யாரும் புணர்ச்சியில் ஈடுபட மாட்டாங்க. இயற்கை என்ன பண்ணுது? உனக்கு ஒரு ஆசை காட்டுது. இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு ஆசையை காட்டி, அந்த காம இன்பத்தின் மூலமாக உடலுறவில் ஈடுபடும் போது ஏற்படுகிற அந்த இன்பம் என்கிற ஆசையை காட்டி தனது இனப்பெருக்கத்தை அது நம்மளை வச்சு செஞ்சுக்குது. அப்போது இனப்பெருக்கத்துக்காக தான் உடலுறவு. அப்படி இருக்கும்போது நீ விரலை விட்டுலாம் பண்ணுறது, அந்த இன்பத்தை செயற்கையாக குறிக்குள்ளே உள்ள விடாமல் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்வது, இதெல்லாம் செயற்கையானது. அதனால் செயற்கையாக பண்ணும்போது மனசு கெட்டு போயிடும், உணர்ச்சிகள் கெட்டு போயிடும், நல்ல எண்ணங்கள் வராது. அப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஏன் ஒவ்வொருத்தரும் கவலைப்படுறாங்க, இப்போ ஆண்மையெல்லாம் நல்லா இருக்கணும்,
வெறும் கையை வச்சு மட்டுமே ஒரு பெண் குறிக்குள்ளே விரலை விட்டு அவளுக்கு எல்லா இன்பத்தையும் தந்துவிட முடியும் என்றால் அப்போ அவன் ஆண்மை குறைப்பு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அதுபோல் ஒரு பெண்ணும் தனது கையை வச்சு மட்டுமே தனது கணவனின் ஆண்குறியை பிடிச்சி நல்ல சுயன்பம் செய்துவிட்டு அவனுக்கு உச்சகட்டத்தை தர முடியும் என்றால் அப்போது ஒரு பெண் பெண்மையோடு இருக்கணுங்கிற அவசியமே இல்லையே. தாம்பத்திய குறைபாடு இது ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்போது ஒரு ஆண்மை என்பது எதில் இருக்குன்னா அந்த குறியை உள்ளே விட்டு பண்ணுறதுல தான் இருக்குது. அப்போ இந்த கைகளை கட்டுப்படுத்தணும். கைகளை வச்சு நம்ம நிறைய வேலைகள் செய்யக்கூடாது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, கைகளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதனால் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலை, அந்த உடலுறவு என்பது ஒரு வேலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கணவன் மனைவி இருவரும் அந்த உடலுறவு என்கிற வேலையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவர் நன்றாக பிடித்திருக்க வேண்டும். அப்போ தான் அந்த வேலையில் ஆர்வமாக செய்யும்போது ஆர்வமாக அடிக்கடி செய்வாங்க. அடங்காத ஆர்வம், அது கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த ஆர்வத்தின் காரணமாக அவங்க ஆர்வத்தோடு அந்த உடலுறவில் ஈடுபடும் போது உடலுறவு சார்ந்து அந்த கணவனும் மனைவிக்கும் என்ன குறைபாடு இருந்தாலும் சரி அது நாளடைவில் சரியாக போயிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு. காரணம் ஒருவர் பிடித்திருக்கிறதா, அதனால தான் அந்த வேலை பிடிச்சிருக்கு. அந்த கணவனுக்கு மனைவியை பிடிக்கலை அப்படின்னா, அந்த மனைவிக்கு கணவனை பிடிக்கலை அப்படின்னா அந்த உடலுறவே அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ பிடித்தவர்களோடு போய் உடலுறவு வச்சுக்கிட்டால் தான் மீண்டும் அவர்களுக்கு உடலுறவு மீது ஒரு ஆர்வம் வரும். அப்போ ரொம்ப பிடித்தவர்களோடு அந்த உடலுறவு என்கிற வேலை செய்யும்போது அது ஆர்வமாக செய்யும்போது அது சார்ந்த குறைபாடுகள் அத்தனையும் சரியாகிவிடும். அதே நேரத்தில் உடலுறவில் செய்யக்கூடாத வேலைகள்லாம் இருக்குது. என்ன தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த கைகளை வச்சுக்கிட்டு சுயன்பம் செய்து விடுவது போல் ஒரு மனைவி தனது கணவனுக்கோ அல்லது கணவன் தனது மனைவிக்கோ பெண்ணின் உறுப்புகளுக்குள் விரலை விட்டு அவளுக்கு இன்பத்தை செயற்கையாக காம இன்பத்தை தூண்டும் பொழுது அதனால் அந்த தாம்பத்திய குறைபாடுகள் என்பது ஏற்படும். ஒரு ஆணுக்கு ஆண்மை குறைபாடும் பெண்ணுக்கு பெண்மையில் குறைபாடும் ஏற்படும். அதனால் இந்த வித கட்டுப்பாடுகள் பிடிச்சிருக்கா, முதல்ல பிடித்தவர்களாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த சுய இன்பம் ஆபாசமான வழிகளில் அந்த இன்பத்தை தேடுவது அப்படிலாம் இல்லாமல் அதுலேயும் ஒரு ஒழுக்கம் இருக்குது. நல்லா பிடிச்சிருக்கணும், அதே நேரத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. சுய இன்பம்லாம் செய்யக்கூடாது. அதுமாதிரி இப்போ இந்த மலத்துவாரத்துக்குள்ளே உள்ள விடுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி எதாக இருந்த ஓட்டை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கூடாது. இந்த கட்டுப்பாடுகளுடன் அந்த உறவை கடைபிடிக்கும் போது எந்தவித குறைபாடுகளும் சரி செய்யப்படும், தானாகவே சரியாயிடும் என்பது தான் ஆர்வம் தான் முக்கியம். ஆர்வம் பிடிச்சிருக்குன்னா அப்போ பிடித்தவர்களாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் அப்போ அதே நேரத்தில் பிடிச்சிருந்தால் மட்டும் போதாது, சில செய்யக்கூடாத வேலைகளை செய்யவே கூடாது. அப்போ அந்த ஆண்மை அதுக்கெலாம் மருந்தே தேவையில்லை. ஆண்மை குறைபாடெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மருந்தே தேவையில்லை. நல்ல உணவுகளை மட்டும் சாப்பிட்டா போதும். உணவுகளை சாப்பிட்டுட்டு அதே நேரத்தில் பிடித்தவர்களையாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா போதும். அந்த ஆர்வத்தின் காரணமாக அந்த வேலை செய்வதற்கான ஆர்வம் அவர்கள் அந்த வேலையில் உள்ள குறைபாடுகளை சரி செய்துவிடும். அது பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா பார்த்து கட்டி வச்சுட்டாங்க, பிடிக்கலை அப்படின்னா அந்த வேலை மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு வரும், அவங்க மேலேயும் வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வேலை மீது, அந்த வேலை உடலுறவு என்கிற வேலை மீது உங்களுக்கு வெறுப்பாக மாறும். அது என்ன ஆகுன்னா அதில் அந்த வேலையில் நிறைய குறைபாடுகளை ஏற்படுத்தும். அதுதான் ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு. தாம்பத்திய குறைபாடுகளுக்கு அந்த வேலை பிடிக்கலை, உடலுறவு என்கிற வேலை பிடிக்கலை. அதுக்கு காரணம் நீங்கள் யார் கூட உறவு வச்சுக்கிறீங்களோ அவங்கள உங்களுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்னென்னா ஆண்மை குறைவுக்கு இந்த மாதிரி நமக்கு அவங்க தான் காரணம், இல்லது பிடிக்காதவங்கள நம்ம கல்யாணம் அது காரணம் அப்படின்னு தெரியாமல் சும்மா எல்லோரும் கவலைப்பட்டு கிடக்குறாங்க. நிறைய பேர் எனக்கு ஆண்மை குறைவுன்னு கவலைப்பட்டு கிடக்குறாங்க. நீ கவலைப்படுறதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது. நீ பிடிக்காத ஒருவரை நீ திருமணம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆர்வமே இல்லாத ஒரு உடலுறவு ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வமே இல்லாத ஒருவரை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்க. உனது கணவன் உனக்கு பிடிக்கவே இல்லை, அதுபோல் உனது மனைவி உனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த வேலையை உன்னால் சிறப்பாக செய்ய முடியாது. அது ஒரு வேலை என்பதாக நீ பார். அந்த வேலையில் உனக்கு ஆர்வம் இருக்கா? முதல்ல ஆர்வமே இல்லைங்க, வெறுப்பாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போ அந்த வேலையை செய்கிறதுல உனக்கு குறைகள் வரதான் செய்யும். வராமல் இருக்க நாளடைவில் அந்த வேலையே செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு குறைகள் ஏற்படும். அதனால் இருவருக்குமே ஒருவர் பிடிச்சிருக்கணும். சில இதில் கணவனுக்கு மனைவியை பிடிக்கும், ஆனால் மனைவிக்கு கணவனை பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே பிடிச்சிருக்கணும். கணவனுக்கு மனைவியை பிடிச்சிருக்கணும், மனைவிக்கு கணவனை பிடிச்சிருக்கணும். இந்த உறவு தான் ஆரோக்கியமான உறவு. ஒருத்தருக்கு மட்டும் இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப இளமையான ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. இப்போ தன்னை விட 20 வயசு. அவருக்கு அந்த இளமையான பொண்ணை பார்த்தா பிடிக்கும், ஆனால் அந்த பொண்ணுக்கு இவரை பார்த்தா பிடிக்காது. அப்போ அங்கே குறைபாடுகள் ஏற்படும். அந்த வேலையை செய்வதற்கு இருவருடைய ஒத்துழைப்பும் தேவை. ஒரு வேலை நடக்கணும், உடலுறவு என்பது ஒரு வேலை என்றால் அந்த வேலை சிறப்பாக நடக்க ஒருவரின் ஈடுபாடும் ஆர்வம் மட்டுமே போதுமானது இல்லை.
இருவரின் ஈடுபாடும், இருவரும் கணவன் மனைவி இருவருடைய ஆர்வமும் ஈடுபாடும் அங்கே ரொம்ப தேவை. அந்த ஒத்துழைப்பு என்பது தேவை. அப்போ தான் அந்த வேலை சிறப்பாக நடக்கும். அதனால் இருவருக்குமே ஒருவர் பிடித்திருக்க வேண்டும். அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் தான் நம்ம வேலை தான் முக்கியமே தவிர, வேலை தான் முக்கியம், மற்றவங்களுக்கு முக்கியம். முதல்ல நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கு அதைத்தான் பார்க்கணும். பிடித்தவர்களை போய் தேடணும். ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கிறக்காக அவங்க மேலே கோபப்பட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்சவங்க எங்கே இருக்காங்கன்னு போய் தேடணும். அந்த கோபத்தை நம்மளை என்ன ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்க மேலே கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக அப்போ அதே கோபத்தை பயன்படுத்தி நமக்கு பிடித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என தேட வேண்டும். தேடி அப்போ பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டு அந்த உடலுறவு என்கிற அந்த வேலையை சிறப்பாக ஆர்வமாக செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக கண்டறிவீர்கள்.